சென்னையில் பக்கிங்ஹாம் கால்வாயின் இரு பகுதிகளிலும் வீடு கட்டி வசித்து வரும் மக்கள் பட்டா வழங்க கோரி துணை முதலமைச்சரும் அந்த தொகுதியின் எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். பாவேந்தர், விரிவான தகவல்கள் என்ன? சேப்பாக் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 116வது வார்டை சார்ந்த அந்த சிவராஜபுரம், ஆரிமுத்து, கெனால் தெரு, மாடக்குப்பம் பகுதிகளில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிஞ்சது. அந்த பகுதிகளில் தொடர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளும் அந்த இடத்துக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காக பட்டா வழங்க கோரி பல ஆண்டுகளாகவே கேட்டு வரக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த தேர்தலில் கூட அந்த தொகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற துணை முதலமைச்சரும் அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் இந்த பகுதியை நாங்க பாதுகாக்கப்படும், பொதுமக்களோட கோரிக்கை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாததுனால பொதுமக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள் மற்றும் அந்த பட்டாவும் வழங்காததுனால கோபமடைந்த சிவராஜபுரம் மக்கள் இன்றைக்கு சேப்பாக்கத்தில் உள்ள சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரோட அலுவலகத்துல முற்றிருக்கக்கூடிய ஒரு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்காங்க. இந்த மனுவை பெறுவதற்கு கூட யாருமே இல்லாத சூழல் இருப்பதனால அந்த பகுதிகள் அந்த பொதுமக்கள் எல்லாருமே கோபமடைந்து அந்த பகுதிகளில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இந்த முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிஞ்சது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் சொல்லக்கூடிய கோஷங்கள் என்ன இருக்குன்னா, இந்த பகுதிகளில் நாங்க ஏற்கனவே எங்களுக்கு தேவையான பட்டாக்களை வழங்க வேண்டும், நாங்க பலமுறை கோரிக்கை வைத்து எங்களை ஏமாற்றக்கூடிய செயல்கள்ல இருந்து வராங்க, அதனால இந்த வாட்டி மனுக்களை நாங்கள் துணை முதலமைச்சரிடம் கொடுத்துட்டு தான் செல்வோம்னு சொல்லி துணை முதலமைச்சர் சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. இந்த முற்றுகை போராட்டத்துல பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வாவும் உடன் இருந்திருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடியுது. இவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து நுழைவாயிலிருந்து கோஷங்களோடு உள்ள சென்று மனுக்களை கொடுப்பதற்காக உள் நுழைந்த போது மனுவை பெறுவதற்கு கூட எம்எல்ஏ அலுவலகத்துல ஒரு அதிகாரியோ அல்லது அந்த பொறுப்பு, அதாவது எம்எல்ஏ அலுவலகத்துல ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லாததுனால பொதுமக்கள் அனைவரும் ஒரு 20 நிமிடத்திற்கு மேல அங்க காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.